தமிழ்நாட்டு மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை ஏற்க மறுப்பது ஏன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வதை மனசாட்சியுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வஞ்சனைகளை கடந்து நாட்டிலேயே அதிகமான 11.19% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டு மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் கூட்டம் அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தை பகிர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமையாக சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் குரலை ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை மற்றும் தேவைகளை கடிதங்களாக, நேரில் மனுக்களாகவும், சட்டமன்றத்தில் தீர்மானங்களாகவும் எடுத்துச் சொல்லியும் காதில் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிகமான வரி வருவாய் தரும் மாநிலங்களமான தமிழ்நாட்டிற்கு வஞ்சனை செய்வதை மனசாட்சியுள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், உங்கள் வஞ்சகத்தன்மையை கடந்துதான் நாட்டிலேயே அதிகமாக 11.19% பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்றும், குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடைபோடுவோம் தெரிவித்திருக்கிறார். மேலும் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியிடம் ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்.